ஐயே, இந்த மனோஜ் பண்ற லொல்லு தாங்க முடியலங்க. இவ்வளவு நாள் வரையிலும் மனோஜ் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு தானே நம்ம நினைச்சிருந்தோம். அதுதான் இல்ல. மறுபடியும் ரோஹிணி கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ மட்டும் இல்லைன்னா நான் ஜெயில இருந்து வெளியிலேயே வந்திருக்க முடியாது ரோஹிணி. ரோஹிணி உடனே ஏதாவது ஹோட்டல் போலாமா மனோஜ்? அக்க போனா நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தரணும். பரவாயில்ல இருக்கட்டும் விடு, நானே வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன் அங்க போறாங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா ரோஹிணியை எப்படியாவது வீட்டுல சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அங்க போவாங்க. அங்க முத்தும் மீனாவும் ஏற்கனவே இருப்பாங்க. மனோஜை பார்த்த முத்து, என்னடா மறுபடியும் இவ கூட சுத்த ஆரம்பிச்சிட்ட, அம்மா கிட்ட அடி வாங்கியும் உனக்கு புத்தி வரலையே. ஏண்டா அவளே பெரிய ஃப்ராடு பித்தலாட்டம், அதான் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்குடா திருப்பி அவ கூட சுத்துற? அவ என் பொண்டாட்டி, அவ கூட சுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், கோர்ட்ல கேஸ் இருக்கு, அது ஞாபகம் இருக்கா இல்லையாடா? அதெல்லாம் சரி, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்பாரு. நீ ரோஹிணி இங்க சாப்பிடறதுக்காக மட்டும் வரல, உங்களோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இங்க சாப்பிட வந்திருக்கோம். நீங்களே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி ஸ்ருதி? நான் சொல்றது கரெக்டு தானே? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்க வேண்டாங்கிறத அத்தை தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படியே இல்லைனாலும் தப்பு பண்ணவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். என்னையெல்லாம் இதுல இழுத்து விடாதீங்க. உடனே முத்து, அப்படி சொல்லு ஸ்ருதி, அப்பவாது புத்தி வரட்டும். இதுல சிந்தாமணி வேற இந்த பைனான்சியர் கிட்ட எப்படி என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த வீடு ஏன் கைக்கு வர 10 லட்சம் தானே கட்டியிருக்காங்க. மிச்ச பணத்தை அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் காலகாலத்துக்கும் கெட்ட முடியாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாளாகும். அடுத்த 24 மணி நேரத்துல எனக்கு காசு வேணும்னு நீ ஆர்டர் இது பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு கேட்டுட்டு அந்த பைனான்சியரும் ஆடுவாரு. ஒரே நாள்ல மிச்ச காசை கட்டணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. முத்துவும் மீனாவும் அந்த பைனான்சியரை பார்த்து பேசலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவருக்கு போன் பண்ணுவாங்க. நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இங்க வாங்க, அங்க வாங்க அப்படின்னு சும்மா போய் சொல்லி இந்த 24 மணி நேரத்தை எப்படியாவது கடத்திட்டோம்னா அவங்க கொடுக்க முடியாதுல்ல, அப்ப வீடை ஜப்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாரு. ரோஹிணியும் சும்மா இல்லாம மறுபடியும் சிந்தாமணி கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. சிந்தாமணி தனக்கு சாதகமா ரோஹிணியை வச்சு விளையாடுது அப்படிங்கிறது ரோஹிணிக்கு சுத்தமா புரியல. நீ ஒன்னும் கவலைப்படாதமா ரோஹிணி, உன்னைய மனோஜ் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் வேலை. மனோஜ் 24 மணி நேரத்துல பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னது அவங்க வீட்டுல வீடை வித்துடலாம், வேற வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப கூலா சொல்லுவாரு. இவர் சொல்றத பார்த்தா நம்மளுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதுல ஹைலைட்டே என்னன்னா ரோஹிணியும் மனோஜும் ஸ்ருதியவும் ரவியவும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்களா? தாங்க அது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? வேணும்னா கதையை இப்படி எடுத்தா நல்லா இருக்குங்க. ரோஹிணிக்கு தான் ஆள் வச்சு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கை வந்த கலை. 5 லட்சத்தை கொடுத்து மனோஜை வெளியில எடுக்கணும்னு அவசியமே இல்லை. 5 லட்சம் பணத்தை அடியாட்களுக்கு கொடுத்து பைனான்சியர் அடின்னு அடிச்சா பத்திரம் தன்னால கைக்கு வந்துரும். அடியாட்களை வச்சு அடிச்சது சிந்தாமணி தான் ஒரு பழிய போட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். அவங்க 2 பேருக்கும் சண்டையாயிடும். இதுல ரோஹிணி கையில வீட்டு பத்திரமும் சிக்கிடும். இப்ப ரோஹிணி மனோஜை வெளியில எடுத்துட்டு மனோஜ் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்கேயோ சுத்தி வளைச்சு மூக்க தொட்டுக்கிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். நீ வரும் எபிசோட்ல கண்டிப்பா ரோஹிணி அந்த பைனான்சியரையும் சிந்தாமணியவும் ஏதாச்சும் பண்ணுவாங்க பாருங்க. நேர்மையா நடந்துக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ரோஹிணி மாதிரி புத்திசாலியா யோசிக்கிறவங்களால தான் ஏதாச்சும் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் ரோஹிணியோட நடிப்பு ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.